சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா வேலைக்கு ஆள் இல்லைன்னு கதிர்கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கா. அவங்க கம்பெனி ஆளுங்களை அமிச்சு இப்ப நம்ம கம்பெனில ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அம்மா எதுக்காக லேபர்ஸ் கூட சாப்பிடாம கொள்ளாம உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க, அது உனக்கு நல்லா தெரியும்ல. அண்ணனோட சப்போர்ட்ல சௌந்தர்யா வேலைய நடத்திட்டு இருக்கா. பிரச்சனை பெருசானாதானே அது ஒரு முடிவுக்கு வரும். இப்படி அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்து உன் அம்மாவை தோக்கடிக்க பாக்குறாங்க. நீங்க போனை வைங்கத்த, நான் கதிர்கிட்ட பேசிக்கிறேன். இளமதி, கதிர்கிட்ட சண்டை கிண்ட போட்டுறாத. சரிங்கத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்குதான் கொண்டாட்டம். ரெண்டு வீடும் ரெண்டு பட்டா இந்த ருத்ராவுக்கு தான் கொண்டாட்டம். இளமதி, யார்கிட்ட இப்ப நீ போன்ல பேசிட்டு இருக்க? எல்லாம் உங்க பொண்ணாலதான். எங்க வீட்டுலதான் பிரச்சனை பண்றான்னு பார்த்தா இப்ப என் புருஷனையும் சேர்த்துக்கிட்டே என்கிட்ட பிரச்சனைக்கு வரா. கதிரும் அவளும் பேசிக்க மாட்டாங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னவா பண்ணாங்க? உங்க பொண்ணு அங்க உட்கார்ந்துட்டு அராஜகம் பண்றா. உங்க புள்ள அவ கேட்டான்னு இவர் கம்பெனில இருக்கிற ஆளுங்களை அங்க வேலைக்கு அனுப்பியிருக்காரு. அட கடவுளே, அவதான் புத்தி இல்லாம திமிரு பிடிச்சு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கானா? இவனும் சேர்ந்துதான் பண்றானா? நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ, எங்க அம்மாக்கு எல்லா ரைட்ஸ் இருந்தும் அவங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அவளை தூக்கி போட மாட்டேங்கிறாங்க. நீ ஏதாவது பண்ணுமா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். முதல்ல உங்க பிள்ளைக்கு புத்தி வரட்டும். அவர் வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ரெண்டு பேரையும் சும்மா விடாதம்மா. சம்மந்தி யாரு என்னன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் வந்தா என்னன்னு கேளு, நான் போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி 2 டேஸ்ல மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துரும். அருண் பிரசாத் சொன்னார் மேடம். கங்க்ராஸ் பண்ணதான் நான் ஃபோன் பண்ணேன். இந்த வயசுல நீங்க நினைச்சதை சாதிக்கிறீங்க. ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ சார். உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். டெஃபினெட்லி மேடம். தேங்க் யூ.